அனைவருக்கும் காலம் கடந்து யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எல்லாருமே புது கணக்கு தொடங்குறது. அதாவது ஒரு தொழில் நடத்துறவங்க எல்லாருமே புது கணக்கு தொடங்குவாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்ப இந்த எதுக்காக இந்த வீடியோ இப்ப போட்டோம்னா, இந்த தீபாவளி டைம்ல நம்ம ட்ரெடிஷனலா நெறைய பேர் நார்த் இந்தியால பண்ணிட்டு இருக்காங்க. இது இப்ப நம்ம சவுத்லயும் இப்ப பரவ ஆரம்பிச்சுருச்சு. அது என்னன்னா, புது கணக்கு தொடங்குறது. இப்ப எல்லாரும் பாருங்க, ஏப்ரல் டூ மார்ச் தான் இயர் எண்டிங். எல்லாத்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கால்குலேஷன் எல்லாமே எப்போ வரும்னா, ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31 வரைக்கும். அதான் ஃபினான்ஷியல் இயர். அப்ப ஏப்ரல் 1ஆம் தேதி தானே நம்ம புது கணக்கு ஆரம்பிக்கணும். இப்ப என்ன இந்த டைம்ல இப்ப வந்து இந்த அக்டோபர் மாசம் தீபாவளி அன்னைக்கு வந்து ஏன் வந்து புது கணக்கு ஆரம்பிக்கிறாங்க? இதுல ஒரு ஜோதிட ரீதியா ஒரு சூட்சமம் இருக்கு. அது என்ன சூட்சமம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ 6 மாசம் தள்ளி கிட்டத்தட்ட ஏப்ரல்ல தொடங்க வேண்டிய புது கணக்க 6 மாசம் தள்ளி ஏன் அக்டோபர்ல தொடங்கணும்? அக்டோபர்ல தீபாவளி டைம்ல தொடங்கணும். அப்படிங்கிறது ஜோதிட ரீதியா ஒரு ஒரு சூட்சமம். அது என்னன்னா, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. லாஜிக்கா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னாலே என்ன பண்ணுவோம்னா, வரவு செலவு கணக்கு வந்து எழுதுவோம். இந்த வரவு செலவு கணக்குல பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் எவ்வளோ வருதோ, அந்த ப்ராஃபிட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும்? டாக்ஸ் கட்டணும். ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸ் வந்து ஜிஎஸ்டியாவோ, இல்ல அதுக்கு மேல நமக்கு தனி வருமானம் வர்றதுக்கு அதுக்கான ஐடியோ நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பே பண்ணணும். இப்ப அது ஏப்ரல்ல போடாம இங்க போட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் அப்படின்னாலே நம்ம ஜோதிடத்துல எல்லாரும் சொல்ற வந்து காரகத்துவம் பெற்ற கிரகம் வந்து சூரியன். சூரியன்னா கவர்மெண்ட். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்மளோட அஸ்ட்ராலஜிங்கிறது சந்திரனை முன்னிறுத்தப்பட்ட அஸ்ட்ராலஜி மட்டுமே. மனோரீதியாக சந்திரனை மட்டுமே முன்னிறுத்தப்பட்ட அஸ்ட்ராலஜி. சந்திரன் தான் முழு முக்கியத்துவம் பெற்ற கிரகம் நம்ம இந்தியன் அஸ்ட்ராலஜிக்கு. இப்போ இந்த சூரியன் பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் நீச்சமா இருப்பார். உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த மாசம் ஐப்பசி மாசம் சூரியன் வந்து நீச்சமா இருப்பார். நீச்சம் மீன்ஸ் என்னன்னா, பூமியிலிருந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் நீச்சத்துக்கான விளக்கம் அதான். பூமியிலிருந்து மேக்ஸிமம் ஹையஸ்ட் டிஸ்டன்ஸ்ல வந்து சூரியன் இருந்ததுன்னா, அது வந்து நீச்சம். அதாவது சூரியனோட ஒளி வந்து நமக்கு கம்மியா தான் அளவு வந்து ஒரு எப்பவும் கிடைக்கிறத விட அளவு கம்மியா தான் கிடைக்கும் அப்படிங்கிறதா அதுக்கு பேரு. அப்படின்னா சூரியனோட செயல் வந்து கம்மியா பூமி மேல படும். அப்படிங்கிறதுக்காக தான் சூரியன் நீச்சம் அப்படிங்கிறத அந்த துலா ராசியில சூரியன் நீச்சம்னு வச்சிருக்காங்க. இப்ப இந்த புது கணக்கு தொடக்கங்கள்லாம் பாருங்க. தீபாவளி அன்னைக்கு அது முடிஞ்சு. அன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு மேல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. புது கணக்கு தொடங்க முகூர்த்த நேரம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி, அந்த தீபாவளி ஈவினிங் 6 மணிக்கு மேல. பகல்லே செய்யலாம் இல்லையா? அதே ஈவினிங் ஃபிக்ஸ் பண்றாங்க 6 மணிக்கு மேலனா, 6 மணிக்கு மேல சூரியன் அஸ்தமனம் ஆயிரும். ஸோ, ஃபர்ஸ்ட் சூரியன் வந்து ஆல்ரெடி நீச்சமா இருக்கிற சூரியன் 6 மணிக்கு மேல அஸ்தங்கம் ஆயிரும். சூரியனோட கொஞ்சம் கூட ஒளி கூட நம்ம பூமி மேல படாத அந்த நேரத்துல, சந்திரன் நம்ம ஒரு வெளிவட்டத்துல இருக்கிற கிரகம், உள்வட்டத்துல இருக்கிற கிரகத்துல அத்தனை கிரகத்தோட அலைவரிசைய நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற ஒரு மீடியேட்டர் தான் சந்திரன். இப்ப இந்த சந்திரன் என்ன பண்றாரு? சூரியன் கிட்ட இருந்து ஒளிய வாங்கி பூமிக்கு அனுப்புறாரு. அந்த தீபாவளி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை. அமாவாசை அன்னைக்கு சந்திரன் எப்படி இருப்பாரு? சந்திரனும் மறைந்தே இருப்பார். சந்திரன் 6 மணிக்கு மேல அட்லீஸ்ட் பகல்ல வர கிடைக்காதது இரவுல சந்திரன் மூலமா நமக்கு கிடைக்கும். சூரியனோட எனர்ஜி. அந்த அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சந்திரனுமே மறைஞ்சு தான் இருப்பார். அப்போ சூரியன்கிட்ட இருந்து வர நேரடி ஒளியும் நமக்கு கிடைக்காது. சூரியன்கிட்ட இருந்து வாங்கி குடுக்குற சந்திரனும் அங்க செயலிழந்து நிப்பார். 2வது இன்னொன்னு பார்த்துக்கங்க. அந்த சந்திரனும் எங்க இருப்பாருன்னா, நீச்சத்தை நோக்கி நகருவார். சந்திரன் துலாம்ல இருப்பாரு. ஆனா சந்திரன் விருச்சிகத்துல நீச்சம் அடைறாரு இல்லையா? அந்த நீச்சத்தை நோக்கி அவரும் ஒரு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் பூமியிலேருந்து எவ்வளோ தூரத்துல மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் போக முடியுமோ போகிறாரு. அப்ப சந்திரனும் அங்க செயலிழந்து நிற்கிறாரு. அப்ப சூரியனும் வலுவில்ல. ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாம நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சூரியனும் வலுவிழந்து நிற்கிறாங்க. சந்திரனும் வலுவிழந்து நிற்கிறாங்க. இந்த டைம்ல போய் ஈவினிங் 6 மணிக்கு மேல இந்த 2 ஒளி கிரகங்களுமே, அதாவது ஒளி குடுக்குற கிரகம், ஒளிய வாங்கி குடுக்குற 2 கிரகமே செயலிழந்து நிக்கிற இந்த டைம்ல போய் ஒருத்தர் புது கணக்கு தொடங்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது யாருக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, யாரெல்லாம் அரசாங்கத்தை ஏமாத்தி,
அரசாங்கத்த எப்படி எந்த டைம்ல நம்ம ஒரு ஒரு தொழில் தொடங்கி லாபத்த கிரியேட் பண்ணோம்னா, அரசாங்கத்த ஏமாத்தி செகண்ட் பிசினஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? 2வது பிசினஸ். அதாவது அது என்ன வேணா இல்லீகல் பிசினஸ் இப்படி வச்சுக்கலாம். அதாவது முறையற்ற ஒரு பிசினஸ் தொடங்குறவங்க எல்லாருமே இந்த டைம்ல தொடங்க ஆரம்பிச்சாங்க. ஆதி காலத்துல இதான் நடந்துச்சு. இப்ப என்னன்னா, அப்படி தொடங்குறவங்க எல்லாருமே அபரிமிதமான பணம் அவங்க வந்து நெறையா எப்படி சொல்றது? நெறைய வசதி வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு பெருகிட்டே போச்சு. இத பார்த்த ஒவ்வொருத்தரும், இந்த டைம்ல நம்மளும் ஒரு புது விஷயத்த, புது கணக்க தொடங்குனா, நமக்கும் லாபம் வரும்னு எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப இது என்ன கணக்குன்னா, கவர்மெண்ட்ட ஏமாத்தி, கவர்மெண்ட்டுக்கு தெரியாம ஒரு இல்லீகல் பிசினஸ், அது எந்த மாரி பிசினஸா இருந்தாலும் சரி. இந்த பிசினஸ் யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்றான்னு நெனைக்கிறாங்களோ, அவங்களுக்கான சரியான நேரம் தான் இந்த தீபாவளி டைம்ல சொல்ற புது கணக்கு தொடங்குற முகூர்த்த வர்த்தகம். இந்த டைம்ல ஒரு விஷயத்த தொடங்குனாங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய டாக்ஸ் நம்ம கட்ட வேண்டியதில்ல. அதுவும் நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. இது டபுளிங் பிசினஸ். அதாவது கவர்மெண்ட்டுக்கு தெரியாம பண்ற பிசினஸ்னாலே, அதுல வருமானம் நார்மலாவே அதிகமா இருக்கும். அதனால தான் நெறைய பேரு கவர்மெண்ட்ட மறைச்சு பண்ணணுங்கிற விஷயத்த பண்றாங்க. இங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, புது கணக்கு கவர்மெண்ட்டுக்கு தெரியாம பண்ற விஷயங்கள பண்ணுவாங்க. இந்த ஷேர் மார்க்கெட்ல வந்து முகூர்த்தா ட்ரேடிங்ன்னு ஒண்ணு வைப்பாங்க. அதுல மெயினா யாரு புது கணக்கு தொடங்குவாங்கன்னா, டப்பா ட்ரேடிங்ன்னு ஒருத்தர் இருப்பாங்க. அந்த டப்பா ட்ரேடருக்கு கவர்மெண்ட்ட ஏமாத்தி தான் அவன் தொழில் பண்றாங்க. அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கான உகந்த நேரம் தான் இந்த முகூர்த்தா ட்ரேடிங். ஸோ இது நார்த் இந்தியால நெறைய பேர் வந்து கவர்மெண்ட்ட ஏமாத்துறதுக்காக ஸ்டார்ட் பண்ண அந்த டைம் தான் பிரபலம் அடைஞ்சு, இப்ப எல்லாரும் அந்த டைம்ல புது கணக்கு தொடங்கணும். எல்லாரும் அவங்கவங்க புது புது விஷயங்கள பண்ணணுங்கிற பேர்ல, எதுக்கு அந்த டைம் யூஸ் பண்ணன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப நான் சொன்ன இது விளக்கம் தான் லாஜிக்கா உண்மையான விஷயம். நீங்க புது கணக்கு தொடங்குறீங்க அப்படின்னா, எதுக்காக தொடங்குறீங்கன்னு தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டைம்ல நீங்க வந்து உங்களோட புது கணக்க தொடங்கி, புது வியாபாரத்த ஸ்டார்ட் பண்ணுங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப்ஸும் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.